गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। பொன்னு குருவாயூரப்பனே சரணம். நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. குருவாயூரப்பனோட பரம கிருப்பையாலேயும் நம்மளோட குருநாதரோட அனுகிரகத்தினாலேயும் இப்போ நம்மளோட கோவிடோட ஒரு காலகட்டத்தில் நம்மளால் ஒரு 10 தசகம் நித்தியமாக பாராயணம் தான் சொல்லணும். அது கற்றுண்டோம் அப்படிங்கிறத விட நித்தியமாக அதை பாராயணம் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சிது நமக்கு. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 10 தசகம் அப்படிங்கிறத ஒரு தசகத்துலேயும் என்ன இருக்குது, என்ன நினச்சி எழுதியிருக்கார் பட்டத்திரி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்ம கிளாஸ் கொஞ்சம் எல்லோரும் ஸ்லோகங்களை கற்றுண்டதுக்கு அப்புறமா ஒரு சுவாது வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்தது. இன்றைக்கி முதல் தசகத்தில் எத்தனை முடியுமோ எத்கிஞ்சது ஓகே முடிஞ்சதை இன்றைக்கி ஸ்மரணை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங் இஸ் மோர் எசென்ஷியல். ஒரே ஒரு விஷயம் 2-3 பேர் கேட்டிருந்தா வாட்ஸ்அப்பில், மாமி இதுக்கு நீங்கள் என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறேன், என்ன கிளாஸ் டைமிங்ஸ், எவ்வளோ நாங்கள் பே பண்ணணும், எப்படி பே பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருந்தா. எல்லாருக்கும் என்ன பே பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அட்டண்டன்ஸ் தான் நீங்கள் எனக்கு தரக்கூடிய பே. அண்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய இந்த நாமாவும் இந்த குருவாயூரப்பன் எது கற்றுண்டாலும், நாட் ஓன்லி நாராயணியம்னு மாத்திரம் நான் சொல்ல வரல, எது கற்றுண்டாலும் அது பகவானுக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துருத்தோம் அப்படின்னா தானாகவே அது கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு எந்த இடைஞ்சலுமே வராது. அதனால் அதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது, இது 2 தான் ஃபீஸு, வேறு எதுவுமே கிடையாது. யாரும் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் வரத்துக்கு முயற்சி பண்ணணும். அது யாருமே மிஸ் பண்ணல இது வரைக்கும். நான் பார்த்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஆசையாக வந்துட்டுருக்கா. புதுசாக நிறையா பேர் கேட்குறா. எல்லாருக்கும் அதை பற்றி கொடுத்துட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அதுதான் பகவான் நிர்ணயம் பண்ண ஃபீஸு. வேதவியாசருக்கு யார் ஃபீஸ் கொடுக்க முடியும், ஞானேஸ்வர் மகாராஜுக்கு யார் ஃபீஸ் கொடுக்க முடியும், நாம்தேவ் மகாராஜுக்கு யார் ஃபீஸ் கொடுக்க முடியும், அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. அவர் ஏதோ கிருபா கட்டாட்சத்தை நம்ம மேலே கொஞ்சோண்டு அப்படி ஒரு கருணையை காமிச்சிருக்கார் குருவாயூரப்பன். அந்த கருணையினால் நம்மளால் ஏதோ துளி சொல்ல முடியாது. அதுவும் நாமன்னு சொல்கிறதெல்லாம் சரியான வார்த்தை கிடையாது. ஆனால் நமக்கு வரல, யதார்த்த மனுஷாலாக இருக்கிறதுனால அது அப்படியே வந்துடுறது வாயில். இருந்தாலும் இந்த குருநாதரோட கிருப்பாலையும் குருவாயூரப்பனோட பரம கருணை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரே வார்த்தையில். அப்படிப்பட்ட கருணையால் நமக்கு நாராயணியம் அப்படிங்கிற ஒரு பெரிய கிரந்தம் அதுவே கிடச்சிருக்கு. அப்படின்னா அது 400 வருஷங்களுக்கு முன்னாடி அதை ஒரு பாகவதத்தோட ஸ்ரீமத் பாகவதத்தோட சாரமாகவே பண்ணியிருக்கார். பாகவதத்தினுடைய சாரம், அதாவது நம்ம நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாது அமிர்தத்ர சம்விதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. பிபத பாகவதம் ரசம் ஆலயம் அப்படின்றது பாகவதத்தோட ரசத்தை கேட்கறதுக்காக எல்லாரும் வாங்கோ ஓ ரசிகா புவி பாவுக்காக எல்லாரையும் கூப்பிடுறார் சுகர். எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறா. அந்த மாதிரி அந்த பாகவதத்தோட ரசத்தை அப்படியே பிழிஞ்சு நாராயண பட்டத்திரி, மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி அப்படிங்கிறவர் 1036 ஸ்லோகங்களில் எழுதியிருக்கார். 100 தசகம்னு பேர் பண்ணியிருக்கார். அதுக்கு ஒன்றொன்றையும் பாகவதத்தினுடைய சாரம் அதை எடுத்து எடுத்து எடுத்து
அவருடைய பாண்டித்யம் எப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய மகான். ஒரு இதெல்லாம் வந்து எப்படின்னா, லோகத்தில் வந்து இப்படி மகான்கள்லாம் ஏன் ஜனிக்கிறா அப்படின்னா, பகவானுக்கு வந்து தன்னுடைய நாமங்களை திருப்பி திருப்பி கேட்கணுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்குமா பகவானுக்கு. ஸோ அது என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ எப்படி உத்தவ மகாராஜா வந்து அவரே வந்து பின்னாடி வந்து நாமதேவராக பிறந்திருக்கார் அப்படிங்கிறோம். நான் பக்த விஜயங்கள்லாம் சொல்கிறா, உத்தவர் தான் நாமதேவரோட அவதாரம் அப்படிங்கிறார். நாமதேவர் உத்தவரோட அவதாரம். அதுக்கப்புறம் பின்னாடி நாமதேவர் பண்ணினது போரலை, இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும்னு ஒரு துக்காராமா அவதாரம் பண்ணினார். இப்படி ஒரு ஸ்டேஜ்லேயும் பகவான் வந்து தன்னுடைய கலை, தன்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை லோகத்தில் கொடுத்து இந்த கலியில் எல்லாரையும் உத்தாரணம் பண்ணறதுக்காக இதெல்லாம் அவனுடைய மாயை தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தியை அவன் நமக்கு கொடுக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாரோட பிரார்த்தனையாக இருக்கணும். எதுவாக இருந்தாலுமே இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பரபிரம்ம வஸ்து, ஒரு பரபிரம்ம ஸ்வரூபம், ஒரு சைத்தன்யம் அப்படிங்கிறதுனுடைய நாடகம்தான் இப்போ நம்ம எல்லாரும் நம்மளோட லைஃப்பில் யதார்த்தமாக எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாம் அவன் பொருட்டு அப்படிங்கிறத மாத்திரம் உணர்கிற ஒரு பக்தி, அந்த ஸ்ரத்த, அந்த ஞானம், அதையும் அவர் தான் பிராப்தி பண்ணணும். அது நமக்காக வராது. அது வந்து பகவானாக பார்த்து ஒரு குரு மூலமாக நமக்கு அது கிடைக்கக்கூடிய பிராப்தி இருந்தாலே ஒழிய அது நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட பிரார்த்தனை நம்மளோடது அப்படி தான் இருக்கணும். இதை புரிஞ்சுக்கிற பக்குவம் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனை. அந்த மாதிரி நம்மளுடைய பல பிரார்த்தனைகள்னாலேயும் பல பூஜை புனஸ்காரம் போன ஜென்மாவில் பண்ணினதுனுடைய எஃபெக்ட் இந்த ஜென்மாவில் அழகாக வந்து நம்ம குருநாதர்கிட்ட வந்து கேட்கும்பொழுது சொல்லுவாள், ஒரு நாமா சொல்கிறேடே, ஒரு தடவை நாமா சொல்லுங்கன்னு சொல்கிறேடே, ஒவ்வொரு தடவையும் நாமா சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறேடே, இதனால் வந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தெரியல. எல்லாருக்கும் அது ஒரு கவலை இருக்குமே, 1008 தடவை நாமா சொன்னால் ஒரு காரியம் ஆகிடும் அப்படின்னா எத்தனையோ பேர் கூடி 1008 தடவை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாளே, கிடையாது. அதாவது அதுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் நாமா சொல்லுன்னு சொல்கிறேளே, இதுக்கு வந்து என்ன புண்ணிய பலன் கிடைக்கும், இதுக்கு என்ன புண்ணியம் நமக்கு, இதனால் நம்ம என்னெல்லாம் சால்வ் நிறையா நடக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய அஜ்ஞானமாக ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறார். அதுக்கு வந்து நம்மளோட குருநாதர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இன்றைக்கி இந்த நாமாவை சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த நாமா இந்த நாக்கில் வரணுங்கிறதுக்குமே நீ வந்து பூர்வ ஜென்மத்தில் ஏதோ துளி புண்ணியம் பண்ணியிருக்க. அந்த புண்ணியத்தினால தான் இந்த நாமாவே உனக்கு கிடச்சிருக்கு. இல்லைன்னா இந்த நாமா எப்படி கிடைக்கும்? எல்லாருக்கும் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லையே, பகவான் அப்படி பார்த்துருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த நாமா ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா பகவான் நாமா நம்ம வாயில் வரணும் அப்படிங்கிறதுக்கே பூர்வ ஜென்மத்தில் நம்ம சுக்கிருத்தம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணினதுனுடைய பலன்கள் சொல்லிகிட்டே இருக்கிற நாமா, எத்தனை சகசரநாமம், எத்தனை பூஜை எல்லாம் பண்ணி ஒரு நவநீதமாக இது வந்து எப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைங்கிற இதை வந்து தயிரை வந்து மத்து போட்டு கடையிறார் சுவாமி. கடைஞ்சு நமக்கு ஏதோ ஒன்று ரிசல்ட் கொடுக்கணும் இல்லையா? அப்படியே கரைஞ்சி போயிடக்கூடாது. அந்த வெண்ணெய் கரைஞ்சி போயிடுத்துன்னா அப்புறம் அதில் அர்த்தமே இல்லை. அத்தனை நாடி கடைஞ்சதுக்கு அர்த்தம் இருக்குமா? இருக்காது. சுவாமி அப்படி கடைஞ்சு ஒன்று கொடுக்குறார் அப்படின்னா ஒரு அழகான நவநீதம்னா வெண்ணெய், அந்த ஃப்ரூட்டை நமக்கு கொடுக்குறார். அந்த ஃப்ரூட்டை அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நம்மளுடைய பொறுமை ரொம்ப முக்கியம். இப்படியாகப்பட்ட நம்மளுடைய லைஃப்பில் இப்படி நாராயணியம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் அமைஞ்சிருக்கிறதே வந்து பெரிய புண்ணியம். அப்படிப்பட்ட கிரந்தத்தை வந்து எழுதினவர் வந்து மேல்பத்தூர் நாராயண பட்டத்ரி அப்படிங்கிறவர். இவர் ஒரு நம்பூதிரி ஃபேமிலியில் பிறந்தவர், வியாக்கரண பண்டிதர், நவவியாக்கரண பண்டிதர். அப்படிப்பட்ட மீமாம்சம் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெரிய ஸ்காலர், சான்ஸ்கிரிட் ஸ்காலர் அவர். அப்படிப்பட்ட ஸ்காலருக்கு வந்து அவருடைய பின்னாடி நம்ம பார்க்க ஒரு ஸ்லோகங்கள் பார்க்க அவருடைய பாண்டித்யத்தோட அழகு நமக்கு தெரியறது. அப்படிப்பட்ட அழகான ஒரு பாண்டித்யம். பகவான் வந்து இந்த குருவாயூரப்பன் அப்படிங்கிற இந்த சுவாமி இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, வந்து எப்படி வந்து திருமாலையில் வந்து தொண்டரடி பொடியாழ்வார் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, சுவாமிக்கு ரங்கநாதருக்கு வந்து தன்னோட பாமாலை, திருமாலை அப்படிங்கிறதே வந்து ஒரு மாலைன்னா ஹாரம்
இல்லையா? அவருடைய ஸ்லோகங்களையே அப்படி ஒரு ஹாரமாக ரங்கநாதருக்கு சமர்ப்பிக்கிறார். அதே மாதிரி தியாகராஜ சுவாமிகள் வந்து பகவான்கிட்ட ராமர்கிட்ட ஆசைப்படுறாராம், உனக்கு வந்து நான் என்ன ஹாரம் போட முடியும், ரத்தனத்தால் போட முடியுமா, வைடூரியத்தால் போட முடியுமா, தங்கத்தால் போட முடியுமா அப்படின்னா அவருடைய ராகரத்னமே ராகரத்ன மாளிகை அப்படிங்கிற பாடல்லையே வந்து அவர் சொல்கிறார். அத்தனை பாடல்களும் அவர் எழுதின அத்தனை பாடலையுமே அவர் வந்து தியாகராஜருக்கு வந்து ஒரு ஹாரமாக சமர்ப்பிக்கிறார். எப்படி நம்மளுடைய ஹாரம் அப்படின்னு சுவாமிக்கு நம்ம எப்படி ஒரு மாலை சாத்தணும் அப்படின்னா அந்த மாலை எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பார்க்குறோம் கோவில்கள்லாம் எவ்வளவு அழகாக மாலை, அதுவும் திருப்பதி பெருமாளுக்கு போடுற மாலையெல்லாம் பார்த்தா எவ்வளவு ஆசையாக இருக்குது. என்ன அழகழகாக காம்பினேஷன்ஸில் அதெல்லாம் கட்டுறா. அப்படி கட்டும்பொழுது என்ன பண்ணுவா அப்படின்னா வந்து நல்லா அழகாக ஜலம் தெளிப்பா. அதில் ஜலம் தெளித்து தான் கட்ட முடியும். கட்டினா தான் அது வாடாமல் அப்படியே இருக்கும். ஒரு பாமாலை அப்படிங்கிறது வந்து எப்படி வாடாமல் எத்தனை காலம், இப்போ எத்தனையோ வருஷம் ஆயிடுத்தே. இப்போ இந்த நாராயணியை மறந்து போயிருக்கலாம், இந்த கிரந்தம் கிடைக்காம போயிருந்திருக்கலாம், ஒரு சுந்தரகாண்டம் வால்மீகி எழுதினது கிடைக்காம போயிருந்திருக்கலாம். இதெல்லாம் ஏன் இன்னும் வாடாமல் இருக்குன்னா எல்லாரும் அவளுடைய அனுபவம் அப்படிங்கிற கண்ணீர், அதாவது ஆனந்த பாஷ்பம், எல்லாரும் பிரத்யக்ஷமாக பகவானை பார்த்துருக்கா, சாட்சாத்காரத்தை அனுபவம் பண்ணினவாளால் ஒழியதான் அந்த மாதிரியான ஒரு ஜலம் கண்ணுலேருந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சாத்காரத்தை பார்த்த ஒரு அனுபூதி, ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அனுபவத்தை ஜலமாக தெளித்து அவாவா அந்த பாமாலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. அந்த மாதிரி 1036 ஸ்லோகங்களையும் ஒரு பாமாலையாக நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பன், குருவாயூரில் எழுந்தருளி இருக்கிற நம்மளோட குருவாயூரப்பனுக்கு சாத்தியிருக்கார். அவருடைய அனுபவம் தான், ஒரு பக்தர்களுடைய அனுபவம் தான் இந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடிய கிரந்தங்கள்லாம். அந்த மாதிரி அனுபவம் ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு ஸ்லாக்கியம் உண்டு, ஒரு மகிமை உண்டு. எப்படி நமக்கு வந்து நம்ம ஸ்வனந்தாய சகசிரமூர்த்தையே 1000 மூர்த்தி எங்கே வேணாலும் இருக்கார் அவர், இல்லையா? எல்லா கோவிலையும் ஒரு விதமான மூர்த்தி, ஒரு விதமான மூர்த்திக்கு ஒரு விதமான தாயார், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான உபாசனா முறை எல்லாம் வச்சுருக்கா. அந்த மாதிரி இப்போ நம்ம திருப்பதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாட்சாத் பெரிய பெருமாளுக்கு என்ன அப்படின்னா வந்து தனம் நம்ம கொண்டு போய் காணிக்கையாக போடுறோம் இல்லையா? அந்த உண்டியலில் வேண்டிண்டு ஒரு ரூபாயாக சேர்க்குற. இப்போ எங்கள் அம்மாலாம் எத்தனை காலமாகவோ சேர்த்துட்டு வருவா அந்த உண்டியலில், அது திருப்பதிக்கு போகும்பொழுது தான் எடுத்துன்னு போகிறது அப்படின்னு. அது மாதிரி அதை நம்மளுடைய பரம்பரையிலேயே அது அப்படியே வந்துட்டே இருக்குது. அந்த மாதிரி தனம் நம்மளால் எத்கிஞ்சது நம்ம கொடுத்து சுவாமிக்கு நிறைய போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா. கிடையாது. சுவாமி போட்டதை நம்ம வாங்கிட்டு இருக்கோம் பிச்சையாக. அந்த பிச்சையை வந்து ஜஸ்ட்டு பகவானுக்கு அவருடைய ரிமெம்பரன்ஸ்க்கு அந்த சுவாமிக்கு அந்த தனம் தான் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால அந்த சுவாமியோட உபாசனா வந்து எப்படின்னா திருப்தியாக வந்து திருப்பதியில் தனத்தால் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த உபாசனா. இதே பத்ரிகாசிரமம் அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா தபஸ், அவரே நரநாராயண ஸ்வரூபமாக தபஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அங்கெல்லாம் போனால் நம்மளோட காஷ்ட மௌனமும் காஷ்டமான தபஸும் தான் அந்த சுவாமிக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளோட பண்டரியில் எழுந்தருளி இருக்கிற நம்மளுடைய பாண்டுரங்கனுக்கு என்ன அப்படின்னா அகண்டமாக நாம சங்கீர்த்தனம். அப்படி ஒரு நாம சங்கீர்த்தனம் ஜல் 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 ஜல்னு எங்கே பாரு ராமகிருஷ்ணஹரி வாசுதேவஹரி, ராமகிருஷ்ணஹரி வாசுதேவஹரின்னு அப்படி ஒரு சந்தோஷம். பண்டரியில் வந்து நாமம் கேட்காத நேரமே இல்லைங்கிறா. ஒரு க்ஷணம் கூட நாம ஒலி இல்லாமல் இருக்காத ஒரு க்ஷேத்திரம் எதுன்னா பண்டரி தான். அப்படி நாம யாராத்துலேயோ கதவை தட்டினா அவள் நாமா சொல்லின்னு இருக்கா, அவள் வந்து 4 பஜனை பாடின்னு இருக்கா, அவள் வந்து அபங்கம் பாடுறா, ரோட்டில் இருக்கிறவாள்லாம் வந்து ஞானேஸ்வரி பாராயணம் பண்ணுறா, ஹரிபாட் பாராயணம் பண்ணுறா. அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து நாமத்து மாலையே வந்து அதுதான் அந்த உபாசனா. அந்த மூர்த்திக்கு எது உபாசனா அப்படின்னா நாமந்தான். நாம எங்கே பார்த்தாலும் வந்துட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம் நம்மளுடைய பண்டரி மகாக்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துக்கே நாமக்ஷேத்திரம் தான் பேர். பூரி ஜெகநாதர் அங்கே என்ன அப்படின்னா அது அன்னக்ஷேத்திரம் அப்படிங்கிறா. விதமாக அன்னம் போட்டுண்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் வந்து பூரி ஜெகநாத க்ஷேத்திரம். அங்கே வந்து அந்த சுவாமிக்கு வந்து அன்னந்தான் பிரீத்தி, அன்னந்தான் உபாசனா அங்கே. அதனால வந்து அது அன்னக்ஷேத்திரம்னே சொல்கிறோம். அப்படிப்பட்ட குருவாயூரப்பனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குருவாத புரீஷன், குருவாத இங்கே இருக்கிற அந்த கோபாலகிருஷ்ணன், பாலகோபாலகிருஷ்ணன், அவருக்கு வந்து என்னது வந்து உபாசனா அப்படின்னா அங்கே வந்து எல்லா நாளும் ஸ்ரீமத் பாகவத பாராயணம் தான் அவருக்கு உபாசனை.
இங்கே இருக்கிற குருவாயூரப்பன் எழுந்தருள் இருக்கிற இந்த குருவாயூரப்பன் கோவிலில் இருக்கிற சுவாமிக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா அப்படி ஒரு பிரேமை. பாகவத பாராயணம் அப்படி நடந்துட்டே இருக்கும் கோவிலில். எப்படி வந்து வேதாந்த தேசிகர் வந்து தயாசதகம் அப்படின்னு ஒரு பாமால பண்ணியிருக்கார். அதை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவர் வந்து சுவாமியோட இதை வந்து கருணையை, சுவாமியோட பரம கருணையை வந்து ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம் அது. அந்த கிரந்தத்தை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதை வந்து ஒரு 100 காயினில் வந்து அந்த தசகத்தில் உள்ள ஸ்லோகங்களை வந்து பொறித்து அதை வந்து சுவாமிக்கு மாலையாக சாத்துவாளாம். திருப்பதியில் ஒரு நாள் சேவை, அது ஏதோ ஒரு நாள் சேவையில் வந்து ஸ்பெஷல் டேஸில் வந்து அதை போடுவாளாம், அந்த மாதிரி முக்கிய தினங்களில். அந்த மாதிரி வந்து பாகவத ஹாரம் இப்போ நாராயண பட்டத்திரி வந்து என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா 18வது புராணமாக கொடுத்த பாகவதம், ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய 18,000 ஸ்லோகத்தை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே ஜஸ்ட் அது ஜூஸாக எடுத்து 1036 ஸ்லோகமாக அதை ஒரு ஹாரமாக பாகவத ஹாரம் தான் போட்டிருக்கார் குருவாயூரப்பனுக்கு. யார்? நாராயண பட்டத்திரி. இங்கே வந்து ஆச்சரியமாக என்ன பண்ணுவா அப்படின்னா வந்து இந்த குருவாயூரப்பன் கோவிலில் நீங்கள்லாம் நிறைய பேர் தரிசனம் பண்ணியிருப்பேள், பார்த்துருப்பேள். குருவாயூரப்பன் கோவிலில் மேலே மாடியில் வந்து ஒரு ஹாலே இருக்குது. அந்த ஹாலில் வந்து என்னென்னா அங்கே சதா சர்வ காலமும் பாகவத பாராயணம் நடந்துகிட்டே இருக்கும். எய்தர் மலையாளம் லாங்குவேஜில் இருக்கலாம், சமஸ்கிருதத்தில் இருக்கலாம். யாரானும் ஒருத்தர் வந்து ஒரு கார்னரில் உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி ஒரு பாகவத பாராயணம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் இல்லையா? பாகவதத்துக்கும் இப்போ பண்ணக்கூடிய நம்ம படிச்சுட்டு இருக்கிற நாராயணியத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. சம்பந்தம் இல்லாமல் இல்லை. என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்போ இந்த கோவிலில் இருக்கார் இல்லையா இந்த மூர்த்தி, தட் இஸ் நம்மளுடைய குருவாயூரப்பன். ரொம்ப அழகான மூர்த்தி, சதுர்புஜம் வச்சுருக்கார். அவருடைய நிர்மால்ய சேவை அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு வந்து காண கண் கோட்டி வேணும். அப்படிப்பட்ட ஒரு அழகு. பகவானை வந்து சாட்சாத் அந்த க்யூவில் நிற்கிறச்ச காத்தால 2 மணிலேருந்து எல்லாரும் அப்படி கோட்டி கோட்டி ஜனங்களாக வந்து பார்த்துட்டு இருக்காளே 1000 பேர். எதனால்? எத்தனை பார்த்தாலும் அழுக்காத ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் அப்படி அழுக்கலை அப்படின்னா அது வந்து என்ன ஒரு சைத்தன்யம் இருந்தால் தானே அது அழுக்காமல் இருக்க முடியும். சாதாரணமாக நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸில் போட்டுருக்கோம், 2 நிமிஷம் கபோர்டை திறந்து இதுலேருந்து அந்த புடவையா இந்த ப்ளவுஸாக இந்த புடவையான்னு பார்த்தா நமக்கே அழுத்து போய்டுறது நம்மளை பார்க்குறதுக்கே. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம இருந்துட்டுருக்கோம். இப்போ பகவானை நித்திய ஸ்வரூபமாக பார்த்துட்டே இருக்கிறச்ச கொஞ்சம் கூட அழுக்கவே அழுக்காது. அப்படிப்பட்ட அழுக்காதவர் எப்படி இருக்கார் அப்படின்னா நாராயணியத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் நாராயண பட்டத்திரி. இந்த சுவாமி வந்து எப்படி கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் வந்து வெளியில் காத்துன்னு இருக்கும் பொழுது வந்து நாராயண ஹரி ஹரி நாராயண ஹரி ஹரி நாராயணான்னு எல்லாம் நாம ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாளாம். நாராயணா நாராயணா நாராயணான்னு எல்லாம் கோஷம் பண்ணிகிட்டே இருப்பாள். சில பேர்லாம் நாராயணியம் படிப்பா, சில பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவா. மனசில் வந்து எல்லாருக்கும் இதெல்லாம் எல்லாருடைய அனுபவம். மனசில் எல்லாருக்கும் அப்படியே ஓடிண்டே இருக்கும். அப்படியே சாட்சாத் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அந்த பரமாத்மா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய இந்த ஸ்வரூபத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்ட போகிறார். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பாக்கியம் பண்ணினோமோ வந்து க்யூ வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாழி அந்த நட திறந்த உடனே அந்த சுவாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு தவிப்பு, அந்த ஒரு ஃபீலிங், அதோடு வந்து பகவான் நாமாவை சொல்லிண்டே நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிண்டே அந்த மெயின் வாசல் அது தாண்டி உள்ள அந்த க்யூவில் போய் சுவாமியோட துவாரிலேருந்து கதவை திறந்து இப்படி உள்ளே போய் பார்த்தா எல்லாருக்கும் அப்படியே திக்குச்சு போகிற மாதிரி சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா பாலகோபாலனாக இருக்கார். குட்டி குழந்தை அப்படியே ஒரு சின்ன சிகப்பு கோமனம் கட்டிண்டு கையில் ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு கார்த்தால கொடுக்கக்கூடிய அந்த தர்ஷனம் அது வந்து எப்படி எல்லாரும் உடனே உன்னி கிருஷ்ணா உன்னி கிருஷ்ணா உன்னி கிருஷ்ணான்னு தான் சத்தம் போடுறாளே தவிர வந்து யாராலே வந்து பரபிரம்மமாக இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்த நாராயண நாமமோ கோவிந்தாவோ கோபாலாவோ அதெல்லாம் வரல. எல்லாம் குட்டியாக இருக்கக்கூடிய அந்த கண்டியா கிருஷ்ணனாட்டம் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை தான் வந்து அவள் எல்லாரும் வந்து ஆசையாக பார்க்குறா. இப்படிப்பட்ட க்ஷேத்திரத்துக்கும் நம்ம பாகவதத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த பரம பக்தனாக இருக்கக்கூடிய உத்தவ சுவாமிகள் பூஜை பண்ணின மூர்த்தி இந்த உத்தவ சுவாமிகள் பூஜை பண்ணின மூர்த்தி. இந்த மூர்த்திக்கு என்ன பேர் அப்படின்னா ஆதிகேசவ மூர்த்தி அப்படின்னு பேர். ஆதிகேசவ மூர்த்தி வடமதுரையில் இவாள்லாம் இருந்த பொழுது
மாயனை மண்ணும் வடமதுரைன்னு திருப்பாவையில் சொல்கிறா இல்லையா, அங்கே எல்லாம் இவாளுடைய, அதாவது இந்த யாதவ குலம் பூரா வந்து பூஜை பண்ணின மூர்த்தி இவர் யாருன்னா உக்ரசேனன் பூஜை பண்ணியிருக்கான், கம்சன் பூஜை பண்ணின மூர்த்தி இந்த சுவாமி, தேவகி வசுதேவாள்லாம் பூஜை பண்ணின மூர்த்தி. அப்படிப்பட்ட மூர்த்தி வந்து யார் வந்து பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னா பின்னாடி காலத்தில், அதாவது துவாரகாநாதரா இவர் வந்து யார், உத்தவர் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து மந்திரியாக இருக்கார். வட்டமதுரையிலேருந்து அப்புறமா துவாரகைக்கு போயிடுறா. துவாரகாதீசனுக்கு போனதுக்கு அங்கே யுவராஜனா பட்டம் கட்டின்ட்டு பகவான் இருக்கும் பொழுது அப்போவும் உத்தவர் அங்கே தான் இருக்கார். அங்கே தான் சுவாமிக்கு அவ்வளோ பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணுறார். இது வந்து இப்படி இத்தனை பேர் பூஜை பண்ணின மூர்த்தி இது. எப்போ பலராமனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த துவாரகை அப்படிங்கிறது தான் வந்து சீதனமாக வந்து தான் ரேவதிக்கு அவாத்து பிறந்தாத்து சீதனம் அது, அங்கே தான் துவாரகையில். அப்போ என்ன ஆகிடுறது அப்படின்னா இந்த சுவாமியை வந்து பக்தியில் இந்த ஆராதனை மூர்த்திக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் எப்படி ஆராதனை பண்ணுவார் இந்த சுவாமிக்கு அப்படின்னா, இந்த ஆதிகேசவ மூர்த்திக்கு உட்கார்ந்துட்டு பாகவதத்தில் இருக்கக்கூடிய தசமஸ்கந்தத்தை எடுத்து அதுலேருந்து முதல்ல கிருஷ்ணர் பிறப்புலேருந்து ஆரம்பிச்சு பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்தது, அதுக்கப்புறமா வந்து ஒரு அசுராளாக இவன் அப்படியே கொண்டுண்டே வருது, இப்படி எல்லா கதையும் ராசம் பண்ணினது, கோபிகைகளை பார்த்தது, அந்தர்தியானம் ஆனது, திருப்பியும் வந்தது, இப்படி ஒரு ஸ்டேஜாக உத்தவ மகாஸ்வாமி வந்து பாகவதத்தை பாராயணம் பண்ணுவாராம். பாகவதத்தை இந்த சுவாமிக்கு பாராயணம் பண்ணுவார். நித்தியமாக இந்த சுவாமி வந்து ஆதிகேசவ மூர்த்தி வந்து இந்த பாகவத பாராயணத்தை கேட்டு 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 அப்படி ஒரு புஷ்டி ஆயிட்டாராம். பாகவதத்தை தவிர அவருக்கு வேறு எதுவுமே காதில் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்திதி வரைக்கும் வந்துட்டார். அப்படிப்பட்டவருக்கு வந்து என்ன ஆறுது அப்படின்னா, நம்மளோட கிருஷ்ண பகவான் தன்னோட கல்பம் முடிஞ்சு தன்னோட அது அவதார காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து வைகுண்ட ஆரோகணம் பண்ணுறதுக்காக கிளம்புறார். வைகுண்ட ஆரோகணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உத்தவ சுவாமிகள் வந்து அழுது கேட்குறார், இந்த மாதிரி நீ வைகுண்ட ஆரோகணம் பண்ணி போயிட்ட அப்படின்னா எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, எங்களுக்கெல்லாம் என்ன இந்த கலியில் வந்து நாங்கள் எதை வந்து ஜபிக்க முடியும், எதை பஜனை பண்ண முடியும், என்ன பண்ணினா எங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு ஜோதி ஸ்வரூபமாக தன்னோட தேஜஸ் அத்தனையும் வந்து அங்கே இருக்கிற நம்மளோட ஸ்ரீமத் பாகவதம் புஸ்தகத்துக்கு அந்த ஜோதி அப்படியே கிளம்பி போகிறது. அப்போ பகவான் வந்து சொல்கிற கலியில் உத்தாரணம் பண்ணுறதுக்கு எது தேவை அப்படின்னா வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து யார் ஒருத்தர் அவருடைய கிரகத்தில் வெறுமனை வச்சாது ஒரு 2 புஷ்பம் போடுறாளோ அவளுக்கு, அதாவது நம்ம பண்ணுற பூர்வ புண்ணியமெல்லாம் இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லோரும் நினச்சிக்கிறோம் நான் பண்ணின புண்ணியத்தினால, நான் பண்ணின ஸ்லோகம், நான் சொல்கிற விஷயங்கள்னால வந்து நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும், எதுவுமே கிடைக்காதுன்னு கிடையாது, எல்லாம் கிடைக்கும். நமக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வேணுமா, நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நல்ல படிப்பு வேணுமா, படிப்பு கிடைக்கும். செல்வம் வேணுமா, வீடு வேணுமா, நல்ல ஆத்துக்கார் வேணுமா, நல்ல குழந்தைகள் வேணுமா, சுபிக்ஷமாக வச்சு விடுவார் சுவாமி. ஏன்னா அப்படி பிரீத்தி ஆகிடுறார், ரொம்ப சந்தோஷப்படுறார். நம்ம கொடுக்குறது எல்லாம் என்ன கேட்குறோமோ எல்லாத்தையும் பிரீத்தி பண்ணிகிட்டே இருக்கார். நமக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ எல்லாம் கிடச்சி விடுறது. ஆனால் இத்தனையும் கிடச்சி நம்ம இத்தனையெல்லாம் நம்மளுடைய நாமங்களோ, நம்மளுடைய பாராயணங்களோ, நம்மளுடைய ஸ்லோகங்களோ, பூஜையோ, இது எல்லாம் நம்மளை கொண்டு போய் எங்கே வைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அத்தனை பேருக்கும் ஸ்வர்க்கம் உண்டு. கண்டிப்பாக நம்ம அத்தனை பேருக்கும் ஸ்வர்க்கத்தில் இடம் உண்டு. ஆனால் வைகுண்டத்தில் இடம் உண்டா அப்படிங்கிறது தான் கேள்வி. எல்லாருக்கும் ஸ்வர்க்கம் கிடச்சிடும். ஸ்வர்க்கம்னா என்ன, பூலோக ஸ்வர்க்கம் இப்போ அனுபவிக்கலையா, நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். வீடு வாசல் மனை சாப்பாடு என்ன வேணுமோ கேட்டதெல்லாம் கிடைக்கிறது. அந்த ஸ்திதியில் நம்மளை சுவாமி வச்சுருக்கார். இன்னும் கொஞ்சம் நன்னா பிஸ்னஸில் பெரிய ஆளாகலாம், நல்ல புகழ் கிடைக்கலாம், எல்லாம் வருமா இருக்கும், ஸ்ரேயஸ் வரும், சம்பத் வரும், எல்லாம் வரும். எல்லாம் கிடச்சி ஒரு காலம் நம்ம பகவான் நாமா சொல்லி கடைசி காலத்தில் வந்து பகவானோட நாமா நம்ம வாயில் வந்து நம்மளுடைய காலம் முடிஞ்சு நம்மளோட கணக்கு வழக்கெல்லாம் சித்திரகுப்தன் பார்த்து எல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்வர்க்க பிராப்தி நமக்கு உண்டு.